சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் சூரி, அனாபென் நடித்திருக்கும் கொட்டுக்காளி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை சத்தியம் திரையரங்கில் நடைபெற்றது. கூழாங்கல் படத்தை இயக்கிய BS வினோத்ராஜ் இயக்கியுள்ள கொட்டுக்காளி படம் திரைக்கு வருவதற்கு முன்பே பல சாதனைகளை செய்து வருகிறது. குறிப்பாக ராட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழா உள்ளிட்ட பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்ட படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இந்நிலையில் ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கொட்டுக்காளி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை சத்தியம் திரையரங்கில் நடந்தது. இதில் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன், படக்குழு மற்றும் திரைப்பிரபலங்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவின் போது மேடையில் பேசிய சிவகார்த்திகேயன், நான் யாரையும் வளர்த்து விட்டேன் என சொல்ல மாட்டேன் என்றார். இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி மாதிரி இன்னும் SK ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய படைப்புகள் வரும். நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரியால் நான் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, இங்கே பாருங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அதுவும் நீங்கள் கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த இயக்குனர் மிஸ்கின் பேசும்போது, அருமையாக இப்படத்தை இயக்கியிருக்கும் BS வினோத்ராஜின் கால்களை முத்தமிடுவேன் என்றார். இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறதில்லை. இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய சினிமா அப்படின்றத நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன். அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா வினோத்தை கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன். நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன். நான் இளையராஜா காலை என்றைக்குமே தொட்டு கும்பிட்டதில்லை. நான் உதட்ட கொண்டு போய் தொடுவேன். ஆக்சுவலாக இரண்டாவது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன். ஆக்சுவலி இதைத் தொடர்ந்து படத்தின் நாயகன் சூரி மற்றும் நாயகி அனாபென் ஆகியோர் படம் கட்டாயம் உங்களை கவரும் என பேசினார். இயக்குநர்கள் வெற்றிமாறன் மற்றும் லிங்குசாமியும் கொட்டுக்காளி குறித்து பெருமிதத்துடன் பேசினார். இறுதியாக படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது.